இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தெலுங்குல ரிலீஸ் ஆகக்கூடிய கான்ஸ்டபிள் கணக்கம் அப்படின்ற சூப்பரான சீரிஸோட சீசன் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சீசன் 1 யாராவது பார்க்காம இருக்கீங்க இல்லைன்னா சின்னதா ஒரு ரீகேப் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனல்ல சீசன் 1 அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. சீசன் 1 முடிவுல எல்லா பெண்களையும் கொலை பண்ணிட்டு இருந்த அந்த ஊர் தலைவரை பிடிச்சிட்டாங்க. சந்திரிகாவை மட்டும் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே சந்திரிகா ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்கள திரிசூலம் டாட்டு போட்ட நபர் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை எங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. கற்பனா ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. சோ கனவா இது அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. வேலைக்கு வேக வேகமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி குளிக்க போறாங்க. போன சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல அதாவது இவங்களோட அறிமுகத்துல இவங்க ஒரு பல்லியை பார்த்து பயந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த வாட்டி அந்த பல்லி அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா பயம் அப்படின்றது இல்ல. சோ இந்த விஷயத்த ரெஃபரன்ஸா நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனை ஊர் தலைவர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ தன்னோட அம்மாவை மீண்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எல்லா வேலைகளையும் பார்த்துட்டாரு. ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்ற மாதிரி அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு கற்பனை ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஒரு பெண் தான் அப்படின்ற மாதிரி கேவலமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த சீன்லாம் கிடையாது. இவங்க பெரிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்க. இவங்களை இனிமேல் மரியாதையா தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஒரே ஒரு நபர் மட்டும் பழைய கேஸ் எடுத்து இவங்க மட்டும் பேர் வாங்குவாளா நானும் வாங்குறேன் பாரு அப்படின்ற ஒரு நபரை அனுப்பி விட்டு பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல அவர் போன அந்த நேரம்னு பார்த்து ஒரு தேல் ஒன்று அவரை கொட்டிடுது. பயங்கரமா வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே அந்த தேலை சாகடிக்கணும்னு போறாங்க. அங்க இருக்க பெரிய மனுஷன் இருக்காரு ஹெட் கான்ஸ்டபிள், அவர் தடுத்து நிறுத்துறாரு. வேற ஊருக்குள்ள இந்த பச்சை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒருத்தவங்களை போய் சந்திச்சிருப்பாங்களே அவங்க இந்த நாட்டு வைத்தியத்தை எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு இருக்கோம். அவங்க பண்ணணும் அப்படின்னா இந்த தேலை சாகடிக்க கூடாது. ஏன்னா ஒரு உயிர் எடுக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இதனால அந்த தேலை இங்கேயே விட்டுட்டு இனிப்பே அவங்களை கூட்டு வர்றான்னு சொல்ல கற்பனை அடுத்த சீனை அவங்க உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையை வைத்தியம் பாக்குறாங்களோ இல்லையோ அந்த தேல் இருக்கு இல்லையா அதை பிடிக்கிறாங்க. உனக்கு ஒன்னும் ஆகல இல்லம்மா அப்படின்ற ஒரு டப்பால போட்டுட்டு அதுக்கப்புறமா வைத்தியத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில மருந்துகள் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. இந்த மருந்து பார்த்ததும் கனகமுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்காமா அவங்க வச்சுட்டு போனாங்களே அது என்ன மருந்து நெட் கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும் போது அது பௌர்ணமியில மட்டுமே இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பூ. அதுல இருந்துதான் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே அவங்க இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல பட்டுன்னு இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த சைக்கோ இருக்கா இல்லையா ஊர் தலைவர் அவங்க இதே மாதிரி ஒரு நாள் தான் காட்டுக்குள்ளேயே பூஜை நடத்துவா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களும் அதே டைம்ல காட்டுக்குள்ள போறாங்களா சந்தேகமா இருக்கே. ஒருவேளை இவங்க சந்திரிகாவை ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்டோட அவங்கள இரவு நேரத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க காட்டுக்குள்ள போறாங்க. தான் புடிச்சு கொண்டு வந்த தேலாங்க விட ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஹீரோயின் தான் நின்னுகிட்டு இருக்காங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எல்லாரையும் சந்தேக பார்வையிலே பார்த்துக்கிட்டே இருக்க இல்லையா. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் இதுக்கான விடை உனக்கு கிடைக்க போறது கிடையாது. தெளிவான சிந்தனையோட இருந்த அப்படின்னா எல்லாமே உனக்கு கரெக்டா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த தாட் தான் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது கூடவே சந்திரிகா எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு பயம் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கமிஷனரோட டெஸ்க் வரைக்கும் போயிடுச்சு. அதாவது சந்திரிகா காணாம போனாங்க இல்லையா அந்த கேஸ் தான். இதனால இந்த கேஸை நீ தோட விட்டுடுமா நிறைய சிந்தனைகளை உனக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்காது. நாளைக்கு இறந்து போன எல்லாத்துக்குமே திதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. சந்திரிகாவும் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஊர் மக்களே நம்புது. ஏன் கமிஷனர் கிட்ட போறதால மட்டும் அவ திரும்பி வந்துட போறா அப்படின்ற மாதிரி நினைக்காதமா. அவ இறந்து போயிட்டா அவரோட வாழ்க்கையை நீ நகர்த்திட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசை தேத்தி இதுக்கு அடுத்த நாள் எல்லாருக்கும் இந்த பிண்டம் வைப்பாங்க இல்லையா அந்த இடத்துல காமிக்கிறாங்க. சோ ஹீரோயின் தன்னோட சந்திரிகா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க. பிண்டத்தை சாப்பிடணும் அதாவது அங்க வைக்கிற சாதத்தை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நிறைய காகங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஒரே ஒரு இலையை மட்டும் தொடவே இல்லை. இதை பார்த்தது ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவங்க திருப்பி பாக்குறாங்க. சோ சந்திரிகாவோட இலை இருக்கு இல்லையா அது மட்டும் எந்த காகங்களும் தொடல அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் காகங்கள் அப்படின்னா ஒரு மாதிரி கனெக்டிவிட்டி இருந்திருக்கும். ஏன்னா அம்மாவை அந்த காகங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோ கண்டிப்பா சந்திரிகா உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் கிட்ட கொண்டு போக அந்த மனுஷன் முதல்ல தான் சிடு சிடுன்னு இருந்தாரு. இப்போ ஓரளவுக்கு சால் ஆயிட்டாரு. இவங்களை பார்த்ததும் என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல இருக்க ஒரு நபருக்கு போன் அடிக்கிறாரு. எனக்காக நீ ஒன்று பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமிஷனரோட கைகளுக்கு இந்த சந்திரிகாவோட கேஸ் இருக்கு இல்லையா அது ஒரு 3 நாள் கழிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன வைக்கிறாரு. 3 நாள் டைம் இருக்குமா சந்திரிகா உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்றதுல எனக்கு தெரியாது. நீ நம்புற அதை சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா கமிஷனர் கிட்ட போறதுக்குள்ள முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம அப்படியே மூவ் பண்ணிடலாம். ஒருவேளை அவரோட கைக்கு போயிடுச்சு அப்படின்னா என்னால எதுவும் பண்ண முடியாதுமான்னு சொல்ல இவங்க களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. சந்திரிகா கூட இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அடிக்கடி மணி ஆர்டர் லெட்டர் அப்படின்னு மாதிரிலாம் நிறைய அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வந்தது. வேகமா போஸ்ட் ஆபீஸ்க்கு போறாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்க பழைய டேட்டாஸ் எல்லாமே புத்தக
புத்தகம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ஊருக்கு கொண்டு போயிட்டோம். அதாவது ஹெட் ஆபீஸ்க்கு கொண்டு போயிட்டோம். அங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா கொஞ்ச நாட்கள் ஆகும்னு சொல்ல இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அது கூடவே இன்னொரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா சந்திரிகா இங்க வந்தப்போ இவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க இல்லையா. அப்ப அவங்க வைசாக்ல இருந்து தான் வர அப்படின்ற மாதிரி அட்ரஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வேகமா அங்க போக அங்க இவங்களுக்காக கதவு திறக்கிறது இந்த சந்திரிகாவோட கேர்டேக்கரா ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா. அவங்களோட பேர் வாசுகி அப்படின்றது. அவங்க தான் கதவு திறக்கிறாங்க. உள்ள கூட்டு போறாங்க. சந்திரிகாவோட அம்மா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போய் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் மட்டும் அவ கூட இருந்தேன் அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. இப்ப எங்க போனா என்னன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்கும். என்னாலதான் அவங்க எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படின்ற மாதிரி அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. அம்மாவோட முகத்துல அவ்வளோவா சோகம் அப்படின்றது தெரியவே இல்லை. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இது கிளம்பலாம் ட்ரை பண்ண. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன் இல்லமா சந்திரிகாவோட ரூம் இங்கதான் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போய் நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிக்கோ, நாளைக்கு காலையில எழுந்து போமான்னு சொல்லி உள்ள கூட்டு போய் ரூம் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. நிறைய பொம்மைகள் சந்திரிகாவால அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. சோ அதுல ஒரு பொம்மையை தொடரும் அப்படின்ற மாதிரி போக அம்மா இருக்காங்க இல்லையா பயங்கர கோபம் அடைகிறாங்க. அந்த பொம்மை என் பொண்ணோட உயிருக்கும் மேல கூட பாத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லலாம். அந்த பொம்மை யார் டச் பண்ணாலும் பிடிக்காதுமா. ஒரு வாட்டி நான் டச் பண்ண கீழே விழுந்து உடஞ்சு போயிடுச்சு. அதை ஒட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் அவ என்கிட்டயே பேசணும். சோ அவ்வளவு சென்சிட்டிவா பாத்துக்கிட்டு இருக்கா. நீ அந்த பொம்மையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோமா. அங்க இருந்து போக இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சந்திரிகாவோட துணிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. சந்திரிகா காணாம போன அன்னைக்கு ஹீரோயின் தான் அந்த துணி எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பர்த்டே அப்படின்றதால. சோ அந்த துணி இங்க ரத்த கரைகளோட இருக்கிறத பாக்குறாங்க. பயந்து போய் நின்றுகிட்டே இருக்க. வெளியில இருக்க சந்திரிகாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இவங்களோட ரூமை பார்த்து பேசிக்கிட்டே இருக்க. என்னமோ ஒரு நடக்குது அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்குள்ள மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்க. கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக். சந்திரிகாவோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு சாமியாரை போய் சந்திக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ரீசன்ட் டைம்ல அவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் நட்டமாகிட்டே இருக்கு. அண்ட் உயிருக்கு ஆபத்து தர வகையில ஆக்சிடென்ட்லாம் ஏற்பட்டுருச்சு. இது எல்லாத்துக்கும் என்ன சாமி காரணம்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் அப்படி இப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பொண்ணோட ஜாதகம் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. அது என்ன எதுன்னு காமிக்காம பிரசன்ட்ல வர ஆரம்பிக்குது. சோ ஹீரோயின் பயத்தோட அன்னைக்கு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண சந்திரிகாவோட அப்பா இருக்கா இல்லையா நான் கொண்டு போய் டிராப் பண்றேமா அப்படின்ற மாதிரி அவங்கள வண்டியில ஏத்திக்கிட்டு வேகமா இடிக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்க. பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னவோ ஒன்று மறைக்கிறாங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. நம்ம கிட்ட இவ்வளோ ஆஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு பயத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் இறங்குறாங்க. அந்த நபர் கார் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க. இவங்க வேகமா பக்கத்துல இருக்க ஒரு பூத்துல இருந்து போன் அடிக்கிறாங்க. எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. காரணம் என்ன அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல இவங்க விசாரிக்கும் போது டீடைல்ஸ் எல்லாம் ஹெட் ஆபீஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா இன்னைக்குதான் வரதா இருக்கும். சோ உடனடியா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா, அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் டீடைல்ஸை வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்க இவர் ஓட ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல இவங்க அதே பூத்துல காத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நினைச்சு பாக்குறாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவங்க மணி ஆர்டரோடு சேர்த்து தைலம் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. இதை பத்தி சந்திரிகாவோட அம்மா கிட்ட கேட்கும் போது எனக்கு மூட்டு வலிலாம் இல்லையே, தைலம் எல்லாம் எதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க அதாவது சந்திரிகா அந்த தைலத்தை அப்ப யாருக்காக அனுப்புனாங்க, அண்ட் மணி ஆர்டர்ல அனுப்பியிருப்பாங்க அது எதுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் அந்த கான்ஸ்டபிள் மறுபடியும் போன் பண்ணி அட்ரஸை கொடுக்க ஆரம்பிக்கிறார். வேகமா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க ஒரு வீடு இருக்கு. வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே உள்ள போக கதவை ஒரு லேடி வந்து திறக்கிறாங்க. பயங்கரமான ஷாக். காரணம் என்ன அப்படின்னா இது நேரம் வரைக்கும் உயிரை கொடுத்து தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சந்திரிகா, அவங்க அந்த கதவை வந்து திறக்கிறாங்க. இவங்க கண்ணு முன்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க. பேச வார்த்தைகள் இல்லாம போயிடுது. அவங்கள கட்டி பிடிச்சி உனக்காக தான் இவ்வளவு தூரம் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்க இங்கதான் ஒரு பயங்கரமான கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா எதிரில் இருக்குது, அதாவது ஹீரோயினோட எதிரில் இருக்குது சந்திரிகா தான். இங்க மேட்டர் என்ன அப்படின்றது ஒரு பிளாஷ்பேக் உள்ள நான் உங்களுக்கு விவரிக்க ஆரம்பிக்கிறேன். சந்திரிகாவோட பர்த்டே அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி மொத்தமும் கோயிலுக்கு எல்லாம் போவாங்க, தானங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படித்தான் ஒரு பர்த்டேல இவங்களோட அப்பா மட்டும் ரொம்ப சோகமா இருக்காரு. இதை பத்தி அப்பா கிட்ட கேட்கும் போது இது நாள் வரைக்கும் மனசுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா இவங்க பெத்த புள்ளியே கிடையாது, அதாவது சந்திரிகா இவங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இருந்திருக்காது. அதனால ஒரு குழந்தைய தத்தெடுத்து தான் இந்த சந்திரிகாவை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நாள் வரைக்கும் இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா அதை நீயே ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அது ஏத்துக்க முடியாததா போயிடும். அதனாலதான் நான் சொன்னேன்னு சொல்ல அவங்க பெருந்தன்மையா உண்மையான அப்பா அம்மா இருந்தா கூட என்னை இப்படி பார்த்திருப்பாங்களான்னு தெரியாது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மறந்துடுறப்பா. எனக்கு உண்மையான அப்பா அம்மா அப்படின்னா அது நீங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இவங்களோட மைண்டுக்குள்ள மட்டும் அந்த தாட்டை அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தன்னோட உண்மையான அம்மா அப்பா யாரா இருக்கோ அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவோட பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்குது. அந்த அட்ரஸ் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்கள மாதிரியே அங்க ஒரு பெண் இருக்காங்க. சோ அவங்கள பார்த்தது பிரமிப்பா இவங்க நின்னுகிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்களோட பேர் சந்திரிகா தான் இல்லையா, இப்ப பார்க்க போயிருக்காங்களே அவங்களோட பேர் சாஸ்ரா அப்படின்றது. ரெண்டு பேருமே ட்வின்ஸா தான் இருந்திருப்பாங்க. சோ ஒரு குழந்தை தான் இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சாஸ்ராவோட வீட்டுல ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். அப்பா இறந்து போயிட்டு இருப்பாரு, அம்மா படுத்த படுக்கையா இருப்பாங்க. சோ இங்க தன்னோட வேலைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த அம்மாவோட உடலையும் கவனிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருமே ஒரே வயிற்றுல தான் பிறந்தாங்க. ஒருத்தவங்க பணக்காரங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஏழையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சந்திரிகாவால ஏத்துக்கவே முடியல. இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும், அம்மாவை எனக்கும் பாத்துக்கணும் அப்படின்ற பொறுப்பு இருக்கு இல்லையா, நம்ம ஒண்ணு பண்ணலாம், என்னோட வீட்டுக்கு நீ சந்திரிகாவை போ. இங்க சாசராவா இருந்த அம்மாவோட தேவைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்யறேன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க, முடியாதுன்றாங்க. இருந்தாலும் இவங்க பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. சோ ஆள் மாத்தி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் சாசராக்கு சந்திரிகாவோட வாழ்க்கையில வாழ்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை. தனிமையில மட்டுமே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரிகாவோ அவங்களோட வாழ்க்கையை, அதாவது எளிமையான வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா கடந்து போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துலதான் உண்மையான சந்திரிகா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நபரை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த நபரை காதலிக்கிற அப்படின்ற மாதிரி வீட்டுல சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இதனால ஒரு நல்ல வேலைக்கு போட்டோம் அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி காலங்களை கடத்திக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு துபாயில வேலை கிடைக்குது. சோ போயிட்டு வந்தது தன்னோட காதல் விஷயத்த வெளியில சொல்லலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள கல்யாண வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுதுன்னு தெரியாம அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தயங்கி அப்பா கிட்ட சொல்லணும்னு போறாங்க. பயந்து போறாங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியாம அப்பா கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்க முடியுமா, என்னோட காலேஜ் முடிய போகுது இல்லையா, ஃபைனல் இயர்ல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குப்பா, ஒரு பர்டிகுலர் கலையை கத்துக்கிட்டு அது ப்ராஜெக்டா சப்மிட் பண்ணணுப்பான்னு சொல்ல அப்பாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அப்படியாமா நீ கத்துக்க போறியா, அம்மா என்னமா கத்துக்க போறேன்னு சொல்ல இவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அங்க எங்கேயும் பாக்குறாங்க. நியூஸ் பேப்பர்ல ஒரு பர்டிகுலர் கிராமத்துல தனித்துவமான ஒரு நடனம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஊருக்கு தான் போனா அதை தான் நான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பாவும் சரி மாதிரி சம்மதிச்சுட்டு இவங்க கூடவே ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்கள அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டுட்டாரு. இந்த விஷயம் சாஸ்திரா கிட்ட சொல்லி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கூடவே கேர்டேக்கர் வராங்க. இதுக்கு நடுவில் உங்களோட காதலன் கிட்ட பேசுறது அப்படின்றது முடியாத காரியமா போயிடும். நீ ஒண்ணு பண்றியா, எனக்காக இது பண்ணு, சந்திரிகாவை நீ அந்த ஊருக்கு போக முடியுமா, இங்க இருந்து அம்மாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இது நேரம் வரைக்கும் பண்ணது இவங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க போர்ஜரி மாதிரி பண்ண போறாங்க. இதனால இந்த விஷயத்தை இவங்க எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஆனா காதலன் இல்ல அப்படின்னா தான் இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சந்திரிகா அழுதுகிட்டே இருந்ததால வேற வழி இல்லாம சாஸ்திரா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல இருந்தது சந்திரிகா கிடையாது, சாஸ்திரா தான் அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மறுபடியும் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் உள்ளே கொண்டு போறாங்க. சோ சந்திரிகா காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிடுச்சு. பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இங்க வந்திருப்பாங்க இல்லையா, அதை நினைச்சு அழுதுகிட்டே இருந்திருக்கும் போது இந்த சைடு சாஸ்திரா கிட்ட இருந்து எந்த கம்யூனிகேஷனும் வரல அப்படின்ற மாதிரி உண்மையான சந்திரிகா இவங்களை பார்க்கணும், அதாவது இவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும் போது அவங்களுக்குள்ள பொண்ணை பார்த்ததும் பயங்கரமான சந்தோஷம். காணாம போயிட்டுன்னு ஊரே பேசிக்கிட்டு இருந்தது. இங்க எப்படிமா வந்த அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் சாஸ்திரா காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே நான் பண்ண தப்பால அவ ஆபத்துல இருக்கா, உடனடியாக அவளை காப்பாத்தி ஆகணும், வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ட்ரை பண்ண அப்பா அம்மா ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட பொண்ணு இங்கதான் இருக்காங்க, எந்த ஆபத்தும் இல்ல, மத்தவங்களை நினைச்சு யோசிச்சு கஷ்டப்படுறதுக்கு நம்மளோட பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம் போதும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த அப்படியே விட்டுடுறாங்க. சோ கொஞ்ச நாள் வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சாஸ்திராவோட வீட்லயே போய் இரு அப்படின்ற மாதிரி இவங்கள அனுப்பி வச்சிருப்பாங்க. லிட்டரலி இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் இதுதான். சோ இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. இதனாலதான் சந்திரிகாவோட அம்மா அப்பா இதுல அவ்வளவா முனைப்பு காட்டலையா அப்படின்ற ஒரு தாட்டோட நம்ம கூட இருந்தது சாஸ்திரா. இப்ப அந்த சாஸ்திரா எங்க போயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு காதலன் ஒரு காதலி ரெண்டு பேரும் தனிமையில இருக்கும்போது அப்பதான் காதலி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காதலன் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த மனுஷனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. காதலன் நம்ம ரெண்டு குடும்பமே ஏத்துக்காது, நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு கல்யாணத்தை எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. இவங்க இப்ப ஒரு குழந்தை பெத்தெடுக்க போறாங்க. இதனால நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல கனவுகளோடு இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போக ஆரம்பிக்கும். சாஸ்திராவை தேடி அலையணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி போன் அடிக்க அந்த மனுஷன் ஒரு ஷாக்கிங்கான சம்பவத்தை பகிர்ந்து
கண்டுக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இவங்களோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாரு. உடனே இவங்க வந்து பார்க்கணும் அப்படின்றது அது. சோ கேட்ட உடனே அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பா கூட செலவிட்ட ஒரு சில விஷயங்கள் அப்படியே நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இவங்களுக்கு ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்ற விஷயம் தோணுன உடனே அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே எதுக்கு இந்த வேலைன்னு கலாய்க்கும் போது இவர் மட்டும் என் பொண்ணு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பா, கண்டிப்பா அவன் போலீஸ் ஆகி எனக்கு சல்யூட் அடிப்பாயா அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்ல அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க. அப்பாவோட ஆசை இவங்க கண்ணு முன்னாடி வந்து போக ஆரம்பிக்குது. இதனால போலீஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்பா முன்னாடி போறாங்க. சூப்பரான ஒரு சல்யூட் வைக்கும் போது அவருக்கு கண்கள்ல இருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்குது. அந்த ஆனந்த கண்ணீரோட அவரோட உயிர் பிரியுது அப்படின்ற விஷயத்த எங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அவர் இறந்து போனதால வீட்டுல நிறைய சடங்குகள் எல்லாத்தையும் செய்வாங்க இல்லையா. இதனால இவங்களோட ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே இவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வராங்க. துக்கம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அந்த சந்திரிகாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சாஸ்ரா அப்படின்னு ஒரு பொண்ணு தான் ஊருக்கு வந்தாங்க. 2 பேரும் ட்வின் சிஸ்டர் அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கிட்டு மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் என்னமா எங்கெங்கயோ இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பத்துல இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு சந்திரிகாவோட அப்பா வராரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் வருத்தத்தை சொல்லிட்டு, அன்னைக்கு என் பொண்ணு வந்துட்டா அப்படின்ற ஒரே சந்தோஷத்தோட நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த பொண்ணு, அதாவது காரணமா போன பொண்ணை தேடி நான் போயிருந்திருக்கணுமா, தப்பு பண்ணிட்டேன். இன்னில இருந்து எனக்கு 2 குழந்தைகள். இந்த 2வது குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பயம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமா. உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, என் 2வது குழந்தைய மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருமான்னு சொல்ல இவங்க இன்னும் சின்சியரா உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அந்த ஊருக்கு முதலா சந்திரிகா போனாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப அவங்களே அவங்களோட கேர்டேக்கரையும் ஊருக்குள்ள கூட்டு போனது அந்த கார் டிரைவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். கார் டிரைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற இடத்துல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தப்பிச்சு போயிட்டு இருப்பான். சோ அந்த விஷயத்த கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த ரத்த கரைகளோட இருக்க துணியும் கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அந்த கார் டிரைவர் இதுக்கு பின்னாடி இருக்கலாமா, நம்ம அவனை தேடி போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆளைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரு இருக்குது அப்படின்னா அந்த கேர்டேக்கர் இருக்காங்களே வாசுகி, அவங்க தான். சோ ஹீரோயினை பார்த்தது ஒன்னும் புரியாம நின்னுகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் போலைட்டா, இந்த கேஸ்ல எனக்கு ஒரு வைட்டலான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, உங்ககிட்ட அது பகிர்ந்துகிட்டு ஏதாவது கேட்டு போகல, அதாவது ஏதாவது ஆதாரங்களை சேகரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி தான் வந்திருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமான்னு சொல்ல அவங்க யோசிச்சுக்கிட்டு உள்ள உட்கார வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ பத்தின கேள்விகளை ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே ஹீரோயின் அந்த ரத்த கரைகளோட இருக்கு இல்லையா துணி, அதை எடுத்து காமிக்கும் போது பட்டுன்னு பயந்து போறாங்க. இது எல்லாமே இந்த சந்திரிகாவோட துணி இல்லையா, இதுல எப்படி ரத்தம் வந்தது, இந்த துணி எப்படி இங்க வந்தது அப்படின்னு மாதிரி அந்த டிரைவரை பத்தின ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டிரைவர் இங்க வேலை செஞ்ச வரைக்கும் எல்லா நாளும் சந்திரிகா பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பான். அது ஒரு நாள் உங்களோட துணியை வச்சுக்கிட்டு கேவலமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த துணியை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு வேகமா கிளம்பும் போது இவங்க ஒரே ஒரு வார்த்தையில ஸ்டாப் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த டிரைவரை நான் விசாரிக்கும் போது அவன் வேற மாதிரி இல்ல சொன்னான்னு சொல்ல அவங்க அப்படி ஸ்டன்னாய் நிக்கிறாங்க. சின்னதா ஒரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவங்க அந்த டிரைவரை தேடி போய் விசாரிக்கும் போது டிரைவர் அவர் எனக்கு சம்பளமே கொடுக்கறது இல்ல, அதனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு வேலையை விட்டு நின்ன அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த துணியை டிரைவர் எப்படி எடுத்தா அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. சோ சந்திரிகா உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால அந்த வீட்டுல இருக்க துணிகள் எல்லாத்தையும், கொடியில காயப்புற துணிகள் எல்லாத்தையும் வேகமா எடுத்துட்டு வரான்னு சொல்லி இவரை அனுப்புறாங்க. அங்க எல்லா துணியும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கீழே அந்த துணி இருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு போய் சந்திரிகாவோட அப்பா அம்மா கிட்ட கொடுக்க அங்க இருந்து துணி அவங்களோட வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ துணி ஒரிஜினலா இருந்தது இங்க இருக்கு, அதாவது இந்த கிராமத்துல இருக்க இந்த கேர்டேக்கரோட வீட்டுல தான். சோ அன்னைக்கு நைட் அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது இது மூலமா தெளிவாகுது. இங்க வந்தவங்க எங்க போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதை பத்தி கேட்கும் போது மொத்த ஆட்டிடியூட அந்த லேடி மாத்திக்க ஆரம்பிச்சு, நீ டீ குடிக்கிறியா, குடிச்சுக்கிட்டே பேசலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முன்னாடி உட்காந்து நடந்த விஷயங்களை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அன்னைக்கு நைட்டு சந்திரிகா வேகமா ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. கதவு திறந்த இந்த லேடி அவங்களோட முகத்துல இருக்க காயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க, பயந்து போறாங்க. என்னமாச்சுன்னு கேட்கும் போது அவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க அந்த காட்டு வழி பாதைக்குள்ள தனியா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தீப்பந்தத்தை கொண்டு போற மாதிரியான விஷயங்களை பாக்குறாங்க, பயந்து போறாங்க. பட்டுன்னு திரும்பும் பொழுது அந்த பாப்ஜி இருக்கா இல்லையா, அவ அங்க வந்து நிக்கிறான். அவன் எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னா இவங்களை பார்க்கணும், அதாவது எங்கிட்ட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு மாதிரி தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்திருப்பான். வர வழியில அவனை மர்மமான நபரை அந்த காட்டுக்குள்ள பாத்திருப்பார். சோ இதனாலதான் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கிட்ட போக அப்பதான் ஊர் தலைவர் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே ஊர் தலைவர் ஹீரோயினுக்கு வசியங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா இது ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம 2 பேரும் இங்கிருந்து போயிட்டோம் அப்படின்னா தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. இதனால பாப்ஜி இருக்கா இல்லையா, அவர் அங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்திரிகாவை ஊருக்குள்ள போய் ஆளுங்களை கூட்டுவாமான்னு அனுப்பிவிட அவங்க வேகமா வந்து இந்த விஷயத்த இந்த லேடி கிட்ட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். லேடியும் ஊர் தலைவர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு பையன் நம்ப மாட்டான், வரவும் மாட்டான்,
ஒண்ணு பண்ணலாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்க போவோம், அவனை ஒரு கை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வேகமா அங்க போகும்போது அங்க எந்த விதமான தடயங்களும் இல்லாம அந்த இடம் அப்படியே நீட்டா கிளீனா இருக்கு. இதை பார்த்தது ஒண்ணும் புரியாம சந்திரிகா நின்னுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு கத்தி எடுக்கிறாங்க. அந்த லேடி இவங்களோட கழுத்தை ஒரே வெட்டு. அந்த இடத்துல ரத்தம் சொட்ட இவங்க சாகடிக்கப்படுறாங்க. அப்படியே பிரசன்ட்லி அவ செத்து போயிட்டா, நீ இன்னும் உயிரோட இருக்கிய, நீயும் சாகடி அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வேகமா சாகடிக்கலான்னு போக்கிட்டே இருக்கு. மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு காதலியை காமிச்சாங்க இல்லையா, அந்த காதலி பேர் மேரி அப்படின்றது, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் அந்த மேரியோட கணவன் ஒரு வேலை விஷயமா அவங்களோட முதலாளி கூட ஒரு 2 நாள் வெளியே போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். குழந்தைய நீ பத்திரமா பாத்துக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுற அப்படின்ற மாதிரி பிரசவமா இருக்கு அந்த லேடிய விட்டு போக அன்னைக்கு போன மனுஷன் தான். அதுக்கப்புறம் வீடு திரும்பவே இல்லை. அப்படியே கற்பனா ஒரு சில மாதங்கள் கழிச்சு இந்த மேரிக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஒரு நபர் உதவியோட, அதாவது கூட இருக்க ஒரு நபரா இருப்பாரு, அவர் உதவியோட ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அந்த சமயத்துலதான் அந்த குழந்தை இறந்து போய் பிறக்குது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. கை கால்கள் இல்லாம அந்த குழந்தை பாதி வளர்ச்சியில பிறந்தது. இதனால யாருக்கும் பார்க்க அனுமதி கிடையாது, அதை நாங்க லேப்ல வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது தன்னோட கணவரும் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் கிடைக்குது. அவரோட ஓனர் கூட்டு போனார் இல்லையா, பெரிய ஸ்மக்லிங்ல இன்வால்வ் பண்ணி விட்டுருப்பாரு. போலீஸ் துரத்தும் போது ஓனதால சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கணவர் ஒரு பக்கம் இறந்து போயிட்டாரு, வயிற்றுல பிறந்த குழந்தைய இன்னொரு பக்கம் இறந்து போய் தன்னோட அம்மா அப்பா கிட்ட போகலான்னு பார்த்தா அவங்கள பொண்ணு ஓடி போயிட்டாலே அப்படின்ற தூக்கத்துல இறந்து போயிட்டாங்க, யாருமே இல்லாததால. இதுக்கு மேல நம்ம வாழணுமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. கற்பனா பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. சோ ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அவங்கள கைது பண்றாங்க. ஹீரோயினை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க குற்றத்தை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சந்திரிகாவை எங்க கொன்னு புதைச்சாங்க, அதாவது சாஸ்திராவை எங்க கொன்னு புதைச்சாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவே கிடையாது. இதனால இன்னமும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. அந்த டெட் பாடி எங்கதான் அவங்க கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஸ்டேஷன்ல ஒரு திருட்டு பையனை பிடிக்கிறாங்க. அவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போக, அப்ப அவன் போட்டுக்கிட்டு இருக்க செருப்பை பாக்குறாங்க. இதே செருப்பை அந்த கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த செருப்பு இவங்க கிட்ட எப்படி வந்திருக்கும், அதை பத்தி விசாரிக்கும் போது ஒரு பர்டிகுலர் ஆத்து பக்கத்துலதான் இதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க போய் தேடி பார்க்கும்போது, அதாவது அந்த செருப்பு கிடைச்ச பக்கத்தை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. ஆறு இருக்கு, ஆறுல எல்லாம் தேடி பாக்குறாங்க. ஒருவேளை அந்த டெட் பாடி எங்க இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்டோட எங்கேயுமே கிடைக்கல. இதனால மறுபடியும் குழப்பம். அந்த டெட் பாடி அந்த லேடி எங்கதான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள திருவிழா அப்போ பெரிய பெரிய டவர் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி லாரியில கன்ஸ்ட்ரக்ஷன் பொருள் எல்லாம் வந்திருக்கும். அதுல ஒரு பெரிய டவர் அமைச்சிருப்பாங்கன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு செருப்போட கால் தடம் இருக்கிறத பாக்குறாரு. மேட்ச் பண்ணி பார்க்க இதே செருப்பு தான், ஆனா அது கூடவே செடிகள் எல்லாமே வதங்கி போயிருக்கு, வளர்ந்து வதங்கி போயிருக்கு. சோ புடுங்கி நட்டுருக்காங்க அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல தோண்டணும்னு சொல்லும் போது இவங்க கணிச்ச மாதிரி அந்த இடத்துல பிணம் இருக்கு. சோ தேடிக்கிட்டு இருக்க சாஸ்திரா இறந்து போயிட்டாங்க, அவங்களோட பிணம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் முடிவடைதான் இவங்க கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனை ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த லேடி இருக்காங்களே அரெஸ்ட் பண்ண லேடி, அந்த லேடியை ஹீரோயின் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக இதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா மேரி அப்படின்றத. சோ பிளாஷ்பேக்ல காதலன் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது இவங்களோட லைஃப் தான். இப்போ இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இதனால சாகணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க கூட ஒரு நண்பர் இருப்பாரு. அந்த நண்பர் டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் ஓடி வர்றாரு. குழந்தைய நாங்க வாங்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல கியூரியாசிட்டியா இருக்கு. அதாவது பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற நபர் எப்படிடா வாங்கினேன்னு கேட்க, நம்ம கவர்மெண்ட் டாக்டர் இருக்கா இல்லையா, அவர் பிறந்ததும் குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்க வரவங்க கிட்ட வைத்தியம் பார்த்து சொல்லி அனுப்பிட்டு குழந்தை எல்லாத்தையுமே சைட்ல வித்துக்கிட்டு இருப்பாரா. அப்படிதானே நானும் இந்த குழந்தைய வாங்கினேன்னு சொல்ல இவருக்கு பட்டுன்னு இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. வேகமா போய் அந்த டாக்டரை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லுடா, என் குழந்தை, அதாவது எங்களோட குழந்தை இறந்து போச்சா, இல்ல நீ ஏதாவது பண்ணிட்டியாடான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. அவர் அடி வாங்கி செக்யூரிட்டி எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டாரு. இவரை அப்படியே வெளியே தூக்கிட்டு போய் போட்டுட்டாங்க. ஆனாலும் இவர் அந்த குழந்தை விஷயத்தை விடுற மாதிரி தெரியல. அங்க எங்க நலஞ்சு உண்மையான குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வேகமா அந்த மாதிரி கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி போக பட்டுன்னு எதிர்பார்க்காத விஷயமா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. சாவர நிலைமைக்கு போயிட்டார். சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட குழந்தை என்ன உயிரோட தான் இருக்கு, அந்த குழந்தை இந்த அட்ரஸ்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்ப இவங்க அங்க போறாங்க. அது வேற யாரும் கிடையாது, சந்திரிகாவோட அம்மா அப்பான்னு காமிச்சாங்க இல்லையா, அவங்க தான். அந்த குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க உள்ள போறாங்க. குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. உடனே சந்திரிகாவோட அப்பா ஓடி வந்து யார் மாணி இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்கும் போது, இல்லையா எனக்கு யாருமே கிடையாது, நான் ரோட்ல போய்கிட்டே இருந்தேன், குழந்தை அழுதுச்சா, அதான் பொறுத்துக்க முடியாம வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இவருக்கு இவங்களோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கேர்டேக்கரா ஒருத்தவங்க தேவைப்படுது, இவனை
பண்ணுமா இந்த வீட்டுல இருக்கிறியாமான்னு கேட்கும்போது அவங்க சம்மதிக்கிறாங்க. பொய்யான ஒரு பேரோட வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இவங்களோட குழந்தை வளர்ற அதே வீட்டுல தன்னோட குழந்தைய பார்த்துக்கிட்டே இவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது, ஏன் வருடங்களே கடந்து போயிடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் சந்திரிகா விடாம இருக்காங்க இல்லையா, அவங்க கூப்பிட்டு இது நாள் வரைக்கும் என் மனசுல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குமா, அதை யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைக்கிற, நீ என்னோட குழந்தைய உன்னோட குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க இல்லையா, அதனாலதான் இந்த விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த குழந்தைய தத்தெடுத்து கொஞ்ச நாள்ல இவங்க நிறைய கெட்ட விஷயங்களை சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாமியாரை போய் பார்த்திருப்பாங்க. அந்த சாமியாரும் எல்லா பிரச்சனைக்கும் குழந்தை தான் காரணம் அப்படின்ற மாதிரி குழந்தை மேல சொல்லி விட்டதால இவங்க யோசிக்கிறாங்க, தத்தெடுத்த அந்த குழந்தைய மறுபடியும் வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க வேற குழந்தைய வாங்கிட்டு வந்துதான் இங்க வளர்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த இப்போ இவங்க ரிவீல் பண்ணி முடிக்கும் போது ஏத்துக்கவே முடியாத ஒரு கோபத்தை இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தன்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி பல வருஷங்களா அந்த குழந்தைய இவங்க கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதை பொறுத்துக்க முடியுமா? அந்த சமயத்துலதான், ஓ என் குழந்தை ராசி இல்லாத குழந்தை, இந்த குழந்தை ரொம்ப ராசியோ, இந்த ராசி உங்களுக்கு இனிமேல் எப்படி இருக்குன்னு பாக்குற அப்படின்ற மாதிரி அதுக்கான நேரத்தை பார்த்து காத்துக்கிட்டே இருந்திருக்கும் போதுதான் இவங்க இந்த ஊருக்கு வராங்க. நடனத்தை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அன்னைக்குன்னு பார்த்து இவங்களுக்கு எல்லாமே கை கூடி போயிடுச்சு. இதனால தன்னோட குழந்தை ராசி கிட்ட குழந்தை, இந்த குழந்தை அதிர்ஷ்டமோ அப்படின்ற மாதிரி அந்த கோபத்தை காட்டி ஒரே விட்டு அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாங்க. சோ இதனாலதான் நான் கொலை பண்ணேன் அப்படின்ற விஷயத்த அந்த விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க. சோ செகண்ட் குழந்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை இன்னொரு குழந்தையோட ட்வின்னு அப்படின்ற மாதிரிலாம் கதை டிராவல் ஆயிருக்கும். இப்போ எங்க வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைய இவங்க இதனாலதான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோயின் பயங்கர கோபம் அடைகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஃபேமிலி பண்ணது தப்பாவே இருந்தாலும் அதுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது ஏத்துக்கவே முடியாது. இதனால ஹீரோயின் ஒரு டாக்குமெண்ட்டை வெளியெடுக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ல தான் எதிரில் இருக்காங்களே மேரி அவங்களோட உண்மையான குழந்தையோட டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த டீடைல்ஸ்க்காக தான் நீ அவ்வளவு நாள் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்த, நீ அலையும் போது அவ எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. காரணம் என்ன தெரியுமா, நீ ஒரு சாதாரண மனுஷி, நான் போலீஸ்காரங்க கேட்கிற விதமா கேட்டா எல்லாரும் கொடுக்கத்தானே செய்வாங்கன்னு சொல்ல முதல்ல இந்த மேரி இருக்காங்க இல்லையா அவங்க போய் அந்த குழந்தையோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு நிற்கும் போது அவன் தரமாட்டேன் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருப்பான். ஆனா இவங்க போயிருப்பாங்க அந்த டீடைல்ஸை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உன்னோட குழந்தையோட பேரை தெரிஞ்சுக்கணுமா, உன்னோட குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் அப்படின்னா நீ இது பின்னாடி தான் போயிருந்திருப்ப, ஒரு கொலையை பண்ணிருக்க மாட்டேன். இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு என்னன்னு தெரியுமா, கடைசி வரைக்கும் உன்னோட குழந்தை யாருன்னு தெரியாம போகிறது தான் அப்படின்ற மாதிரி அந்த மொத்த பேப்பரையும் கீழ்ச்சி போட்டு போக்கிட்டே இருக்கு. அவங்க கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு யாருமா, என் பொண்ணு பார்த்தாகணுமான்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள போலீஸ்காரங்களா உள்ள கூட்டு போறாங்க. இந்த சைடு ஹீரோயினும் அழுதுகிட்டு இது உனக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கிடையாது, இது எனக்கும் தான் பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ட்விஸ்டை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அவங்களோட அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்பாவோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்க ஒரு வளர்ப்பு மகள் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இது மூலமா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா இது நேரம் வரைக்கும் மேரி அப்படின்ற ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட உண்மையான குழந்தை அப்படின்றது ஹீரோயின் தான். இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்தாலும் அவங்க பண்ணிருக்க விஷயம் அதை மறைக்குது. அம்மானு கூப்பிட முடியாதது எனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்டா, அந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தேவையானது தான், நீங்க அதை அனுபவிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணீரோட அங்க இருந்து போக ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி ஒரு சில வாரங்கள் கழிச்சு இவங்களோட ஸ்டேஷன்ல இவங்களுக்கு எல்லா ரெஸ்பெக்டும் கிடைக்குது. அண்ட் மும்பரமா ஒருத்தரும் வேலைகள் எல்லாத்தையும் பிஸியா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. என்னோட குழந்தை எங்க, என் குழந்தை யாரு, அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி முதல்ல பொலைட்டா கேட்டுக்கிட்டே இருந்தவங்க அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு மேரி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது, நியூஸ்ல போக ஆரம்பிக்குது. சோ அதை பார்த்ததும் பயங்கர ஷாக்கோட இவங்க போனை வச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண மேரி கிட்ட போக ஆரம்பிக்குது. எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்ற மாதிரி அவங்களும் லைட்டா திரும்பி பார்க்கும்போது இது நேரம் வரைக்கும் ஊர்ல பல கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா சீரியல் கில்லரான அந்த பிரசிடென்ட், அவன் இவங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். சோ இவங்க வெளியே வந்தப்ப இவனையும் கூட்டு வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு ரெண்டு பேரும் இப்ப ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா போக போறாங்க. தன்னோட பொண்ணுதான் அப்படின்றது தெரியாம அந்த அம்மா வராங்க. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட இந்த சீசனை இதோட முடிக்கிறாங்க. சோ சீசன் 3க்கான லீட் இதுதான் அப்படின்ற மாதிரி போட்டு முடிக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவோட நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அண்ட் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க.